வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு திங்கிங் ஃபார் எக்ஸாம்ஸ். நம்ம இந்த சேனலில் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், மேக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஇஎல் பெல்லில் இருந்து ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் அதுக்கான போஸ்டோட நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாம் எது கீழே வருதுன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அது கீழே வருது. இதோட எக்ஸாம் எதுக்கெல்லாம் வருதுன்னா ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ், ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் ஃபார் மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல். இந்த நாலுக்கும் சேர்த்து வருது. இதில் எலக்ட்ரானிக்ஸில் 175 போஸ்ட்டும், மெக்கானிக்கலில் 109, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 42 போஸ்ட்டும், எலக்ட்ரிக்கலில் 14 போஸ்ட்டும் இருக்குது. இதோட பேசிக் பே எவ்வளோனா 40,000 ஸ்டார்ட் ஆகி 1,40,000 வரைக்கும் கிடைக்குது. சிடிசி வந்து 13 lakhs வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். ஏஜ் வந்து என்னென்னா 25 years இருக்கணும். ஓகே, எல்லாத்துக்கும் 25 years இருக்கும். வேற வந்து நமக்கு வந்து இது இருக்குல்ல, இதில் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு இதுக்கும் கேட்டகரிக்கும் கொடுப்பாங்க. இதில் உள்ள மேலே சொன்ன அதே தான் இதுலேயும் இருக்குது. இதில் சைடில் அந்த எல்வியெல்லாம் அந்த பென்ஷன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்குல்ல, அவங்க இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் அதில் உள்ள இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். கீழே அதில் ஃபுல் ஃபார்ம் போட்டிருக்காங்க. ரிசர்வேஷனில் அன்ரிசர்வ் வந்து 139 இருக்குது. எக்கனாமி வீக் செக்ஷனில் வந்து 34, ஓபிசி நான் கிரிமியில் இருக்குது 91, ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு 51, ஷெட்யூல் டிரைவுக்கு 25, டோட்டலாக 340 போஸ்ட் இருக்குது நமக்கு. எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் இந்த ப்ரொபேஷன் இன்ஜினியர் இருக்குல்ல, இதில் அன்ரிசர்வ், ஓபிசி நான் கிரிமி லேயர், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருக்குங்களா, அவங்க எல்லாரும் என்னென்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்துருக்கணும். பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஃப்ரம் ஏஐசிடி அப்ரூவ்டு காலேஜ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்குது. இப்போது நமக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன இருக்குமோ அதே டிகிரியில் பாஸ் இருந்து மட்டும் போதும், அவங்க எலிஜிபிளாக இருக்கலாம். வேற என்னன்னா கேண்டிடேட்ஸ் ஏஎம்ஐஇ, ஏஎம்இஇடி, ஜிஇடி அதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ளவங்களும் இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கலாம். ஏஜ் கிரைட்டீரியா இந்த டேட் 1/10/2025 இருக்கிறதுல 25 years மேலே இருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸ் 5 years ஃபார் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட், 3 years ஃபார் ஓபிசி நான் கிரிமி கேண்டிடேட்ஸ். பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் 10 years அந்த மாதிரி இருக்குது. ஃபார் கெட்டிங் பெனிஃபிட்ஸ் அவங்க பிடபிள்யூ கேட்டகரி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கணும்னா என்னன்னா நேச்சுரல் டிசபிலிட்டி பெர்மனெண்ட்டாக இருக்கணும். அவங்களுக்கு டிசபிலிட்டி டிகிரி வந்து மினிமம் 40% இருக்கணும். அவங்களுக்கு அந்த பிடபிள்யூ கிடைக்கும். இடபிள்யூஎஸ் அவங்களுக்குலாம் அந்த முக்கியமான அந்த இன்கம் அசெட் அந்த இதெல்லாம் சர்டிஃபிகேட் காமிச்சா தான் கிடைக்கும். ரிசர்வேஷன் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி அதில் எல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் காமிக்கணும். ஓபிசிக்கு சர்டிஃபிகேட்டும் அதெல்லாம் வந்து 1/10/24 அடுத்து உள்ள சர்டிஃபிகேட்டை காமிக்கணும். நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 340 வேகன்சிஸ். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கன்னா ஓப்பனிங்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா கர்நாடகா, காசிபாத், பூனே, ஹைதராபாத், சென்னை, மசிலிப்பட்டினம், பச்சுங்கலா, கோத்பாரா அண்ட் நாவி மும்பை இங்கே எல்லாத்துலையும் இருக்குது. இதோட லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா 14/11/2025. அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ப்ளஸ் ஜிஎஸ்டி டோட்டலாக 1080 rupees வரும். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் என்னன்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும். நம்ம மேலே பார்த்த குவாலிஃபைங் கிரைட்டீரியா இருக்குது, அதிலலாம் செலக்ட் ஆகிறவங்க எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு வருவாங்க. இதில் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகணும்னா மினிமம் வந்து 35% வந்து எடுத்துருக்கணும். யார் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அதில் 30% மட்டும் எடுத்தால் போதும். ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சிபிடி எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இதோட இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து 1:5 ரேஷியோவில் எடுப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு வேகன்சி இருக்கு, அதில் 5 பேர், அப்போ நமக்கு அதில் மேலே கொடுத்துருக்கோம் அதுலேருந்து 5 மடங்கு எடுப்பாங்க. அதுலேருந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எடுப்பாங்க. வெயிட்டேஜ்னு பார்த்துக்கிட்டோம் நம்ம சிபிடிக்கு வந்து 85 மார்க்ஸும் இன்டர்வியூக்கு வந்து 50 மார்க்ஸும் இருக்கும். இப்போ அந்த சிபிடி எக்ஸாம் இருக்குல்ல, அதில் என்னெல்லாம் கேட்குறாங்க, மொத்தமாக 120 minutes இருக்குது, 125 questions இருக்குது. அதில் 100 டெக்னிக்கல், 25 ஜென்ரல் ஆப்டிடியூட் ரீசன். இதில் நம்ம வந்து நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் இருக்குது. வேற தப்பு பண்ணால் 1/4 மார்க் ரெடியூஸ் ஆகுது. அதனால கரெக்டாக பார்க்கணும். இதில் கொஸ்டின் எதுலாம் இருக்குன்னா பைலிங்குவல், போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் உண்டு, வேற எந்த லாங்குவேஜும் கிடையாது. சிலபஸ் என்னன்னா நம்ம இதில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்போம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து கோர் இன்ஜினியர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். வேற வந்து என்னன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் அந்த மாதிரி இருக்கு டெஸ்ட் இருக்கு. வேற இதில் ஹவு டு அப்ளை போட்டிருக்காங்க, கேண்டிடேட் நம்மளா அப்ளை பண்ணணும்.
இதில் வந்து லேட்டாக அப்ளை பண்ணால் வந்து பெல் வந்து பொறுப்பு கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பார்த்து இப்போ பண்ணிடணும். இதுக்கு நம்ம வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அதில் தான் எல்லா அப்டேட்ஸும் நோட்டி இதில் அனுப்புவாங்க. வேறு ஸ்கேன்டு காப்பி, சாஃப்ட் காப்பி, நம்மளோட ஃபோட்டோகிராஃப், நம்மளோட சைன் எல்லாம் முக்கியமாக இருக்கணும். இதில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்கோம், நம்ம என்ன கேட்டகரின்னு அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும். நம்ம கடைசியில் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ஃபுல்லாக எல்லாம் பார்த்து கொடுங்க. நம்ம அந்த அப்ளை பண்ணும்போது எந்த மிஸ்டேக் பண்ணாலுமே அது வந்து ரிஜெக்ட் ஆகும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம வேறு ஏதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வேறு ஏதாவது இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த கம்பெனிலேருந்து என்ஓசி வேணும், நோ அப்ஜெக்டிங் சர்டிஃபிகேட் வேணும். அது முக்கியமானது. அப்புறம் இதில் பார்த்தா ஜென்ரல் கண்டிஷன்ஸ், ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ், இந்தியாவில் உள்ளவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சர்வீஸ் அக்ரிமெண்ட் என்னென்னா ஜாப் ட்ரைனிங் வந்து 6 மாதம் இருக்கும். அதில் வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க ஃபார் 2 இயர்ஸ் இருக்கும். அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம்னா அதுக்கு ஒரு ஃபைனாக 2 lakhs ருபீஸ் கட்டணும். அதனால் இதில் கண்டிப்பாக 2 இயர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் இதை பண்ணுங்கள். இல்லாட்டி 2 lakhs ஃபைன் கட்டினா உங்கள் யுவர் விஷ். இதில் பீப்புள் வித் கலர் பிளைண்ட்னஸ் இருந்தால் அவங்களாம் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. இதில் வந்து நோ செப்பரேட் கம்யூனிகேஷன், ஒன்லி மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அதில் தான் இருக்கும். இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 24/10/2025 ஸ்டார்ட் ஆகுது, 11 AM ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து 14/11/2025, லெவல் 15 எண்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்னன்னா ஆன்லைனில் பே பண்ணணும், SBI பேலேட், UPI அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். இதில் நம்ம முக்கியமாக என்ன இருக்குன்னா நம்ம ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், அப்புறம் நம்மளோட சைன் வேணும். சைனில் வந்து என்னென்னா பிளாக் பென் வித் ஒயிட் பேப்பர் இருக்கணும். நம்ம ஃபோட்டோகிராஃபில் கேப், ஹேட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் ரிலீஜியஸ் ஹெட் பேர் இருக்குல்ல அது இருக்கலாம். ஆனால் அது வந்து ஃபேஸை வந்து கவர் பண்ணாமல் இருக்கணும். இமேஜ் வந்து 100 to 200 KB இருக்கணும். JPG ஆர் JPEG ஃபார்மெட்டில் இருக்கணும். சைனும் அதே மாதிரி தான் 80 to 150 KB இருக்கணும். ஆஃப்டர் நம்ம இப்போ வந்து பே பண்ணி முடிச்சிட்டோம்னா அதோட அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மும் நம்ம பேமெண்ட் ரெசிப்ட்டும் நம்ம கையில் வச்சுருக்குது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இன்கேஸ் எனி ப்ராப்ளம்னா நம்ம அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதனால் வச்சுருக்கோம் கேண்டிடேட் மே கீப் பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வித்தின் ஹிம் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். இதில் லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம் சென்டர், இதில் வந்து ஆந்திரா, அஸ்ஸாம், பீகார், சண்டிகர், ஹிமாச்சல், கர்நாடகா இதெல்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி அந்த மாதிரி நிறைய இருக்குது. நமக்கு இப்போ 5 எக்ஸாமினேஷன் சென்டரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லேட் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ஸ்லாட்டு படி ஃபில் ஆகும். ஃபஸ்ட்டே ஃபில் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம லேட்டாக ஃபில் பண்ணோன்னா வேறு இடத்துல போக சான்சஸ் இருக்குது. அதனால் அதையும் பார்த்துக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே, இதை மட்டும் இருந்தால் போதும். நம்ம அந்த இன்ஜினியரிங் படித்தவங்க அந்த எக்ஸாமும் ஆப்டிடியூடும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ் வேணும்னா நம்மளோட திங்கிங் ஃபாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்ன கைஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.